வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆண்டனி. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியவில்லையா? வருமானத்தை விட செலவு அதிகமாகிறதா? உங்கள் கடனை எப்படி குறைக்கலாம்? எப்படி சேமிக்கலாம்? சேமிப்பை எப்படி அதிகப்படுத்த வேண்டும்? நீங்களும் மிகப்பெரிய பணக்காரர் ஆவது எப்படி? அதுக்கெல்லாம் என்ன வழி? பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்ற ஒரு புத்தகம் படித்து விட்டீர்களா? இந்த புத்தகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் அறிந்து கொள்வது என்ன? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெங்கட்ராமன் ராமசுப்ரமணியன் அப்படின்றவர் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் படித்த தனி மனித நிதி புத்தகங்களில் சிறந்த புத்தகங்களில் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் ஒன்று. இது 1927 முதலில் புத்தகமாக வந்திருந்தது. இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது என்பதின் மூலம் இதில் உள்ள அறிவுரைகள் தலைமுறையாக மக்களிடம் கொண்டு செல்லப்படுகிறது என தெளிவாக தெரிகிறது. இந்த கதைகள் மூலமாக பல்வேறு தனி மனித நிதி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த அறிவுரைகள் கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை செழிப்பாக இருந்த பாபிலோனை சார்ந்தவை. அவை இன்று நமக்கு பயன் தருபவை. காலம் கடந்து நிற்கும் அருமையான தனி மனித நிதி அறிவுரைகள். அர்கத் என்ற பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் தன்னுடைய தனி மனித நிதி சார்ந்த அறிவுரைகளை அரசன் கேட்டுக்கொண்டபடி பகிர்ந்து கொள்கிறான். இவை 7 நாட்களுக்கு ஒரு அறிவுரை வீதம் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. அர்கத்தின் பணப்பையினை கனமாக்க 7 ஆலோசனைகள். 1. நீங்க பணப்பையில் போடும் 10 நாணயங்களில் 9 மட்டும் செலவழியுங்கள். இவ்வாறு செய்து வந்தால் பணப்பையானது கணக்கத் தொடங்கும். இதில் மனிதன் குறைந்தபட்சம் 10% பணத்தினை சேமிப்பதை குறிப்பிடப்படுகிறது. சேமிப்பு இன்றி செல்வந்தன் ஆக முடியாது. 2. நாம் தேவையான செலவுகளுடன் ஆசையை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. பட்ஜெட் எது தேவை, எது ஆசை என பிரித்தறிய உதவுகிறது. தேவையற்ற செலவுகளை கட்டுக்குள் வைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வைக்கிறது. அத்தனை செலவுகளும் வருமானத்தின் 9 பங்குகளிலே இருக்க வேண்டும். இதில் பட்ஜெட்டின் முக்கியத்துவம் விளங்குகிறது. செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்து வரவுக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும். கடன் கூடாது. 3. உன்னுடைய ஒவ்வொரு நாணயத்தையும் வேலை செய்ய விட வேண்டும். அது தன்னை போன்ற இன்னொரு நாணயத்தை உருவாக்கும். இதில் முதலீட்டின் முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துகிறது. முதலீடு இல்லாமல் பணமானது பெருகாது. 4. எங்கு மூலதனம் பாதுகாப்பாக திரும்பி வருமோ அங்கு மட்டும் முதலீடு செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக நிபுணர்களின் தங்கத்தினை லாபமான முறையில் கையாள்பவர்களிடம் அறிவுரை கேட்க வேண்டும். இதில் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு பணத்தினை இழக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பல்வேறு தனியார் நிறுவனங்களிடம் பணத்தை இழக்கிறோம். இத்தகைய ஏமாற்றுக்காரர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. பாதுகாப்பான இடங்களில் மட்டும் பணத்தினை முதலீடு செய்ய வேண்டும். 5. சொந்தமாக வீடு வைத்திருங்கள். சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் வாடகை என்ற பெயரில் பணத்தினை இழப்பதில்லை. மேலும் அவர்கள் மனைவி, குடும்பம் பாதுகாப்பாக உணர்வதானது அவர்களின் மற்ற நிதி விஷயங்களில் முதலீட்டினை பெருக்க உதவுகிறது. மன நிம்மதியை அளிக்கிறது. 6. செல்வத்தின் விதிகளை அறிந்தவன் அதிகப்படியான பணம் உள்ளவன். தனது எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்க வேண்டும். பல வருடங்கள் பாதுகாப்பாக வாழும் வகையில் சில முதலீடுகள் செய்ய வேண்டும். இதில் எதிர்கால பணத்தினை பாதுகாப்பான தனி மனித காப்பீட்டினை குறித்து தீர்க்க தரிசனத்தை கூறுகிறது. 2000 வருடத்துக்கு முன்பு இத்தகைய காப்பீடுகள் இல்லாமையை குறித்து வருத்தத்தினை பதிவு செய்கிறார். நாம் காலவரையுள்ள காப்பீட்டு திட்டத்தினை பணத்தினை முதலீடு செய்ய வேண்டும். திடீரென்று சம்பாதிக்கும் நபர் இறந்துவிட்டால் அது குடும்பத்தினை காக்கும். 7. அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற வலுவான விருப்பம் இருக்க வேண்டும்.
தன்னுடைய தொழில் திறனை வளர்த்து கொள்பவனுக்கு நிறைய வெகுமதிகள் கிடைக்கும். இதில் சம்பாதிக்கும் திறனை வளர்த்து கொள்பவனுக்கு அதிக பணவரவின் மூலமாக பணக்காரன் ஆவது எளிதாகிறது. அர்கத்தின் தங்கத்தினை குறித்த பணத்தினை குறித்த 5 தங்க விதிகள். 1. தனது வருமானத்தில் குறைந்தது 10ல் 1 பங்கை தனது எதிர்காலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் சொத்து சேர்த்து வைப்பவனின் தங்கம் விரும்பி வருவதுடன் அதன் அளவும் அதிகரிக்கும். இது முன் குறிப்பிட்ட போல வருமானத்தில் 10ல் 1 பங்கு சேமிக்கும் போதுதான் பணம் தங்கும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. 2. தங்கம் தனது புத்திசாலித்தனமான முதலாளிக்காக ஊக்கத்துடன் திருப்தியுடன் பணியாற்றி தங்கத்தை பல மடங்கு ஆக்கி கொடுக்கும். இது முதலீட்டின் மூலமே தங்கத்தினை பல மடங்கு ஆக்க முடியும். புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும் என்கிறது. 3. தங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் தங்கத்தை திறன்பட கையாள்பவரின் ஆலோசனையின்படியே முதலீடு செய்ய வேண்டும். இந்த முதலீடானது நல்ல ஆலோசனையின்படியே முதலீடு செய்ய வேண்டும் என்கிறது. இல்லாவிட்டால் பணத்தை இழக்க நேரிடலாம். 4. தனக்கு அனுபவம் இல்லாத வியாபாரத்தில் அல்லது ஆலோசகர்கள் அங்கீகரிக்காத துறையில் தங்கத்தினை முதலீடு செய்யும் போது தங்கம் நம்மை விட்டு நழுவி போய்விடும். இது 3வது விதியை போன்றதே. அங்கீகரிக்கப்படாத அனுபவம் இல்லாத துறைகளில் முதலீடு, உதாரணமாக சமீபத்தில் பிட்காயின் சார்ந்த முதலீடுகளில் பலர் பணத்தை இழக்கின்றனர். 5. சாத்தியமற்ற அதிகப்படியான வருமானத்திற்காக தங்கத்தினை முதலீடு செய்யும் போது அல்லது மோசடி திட்டங்களை போட்டு ஏமாற்றுவர்களின் பேச்சை கேட்டு முதலீடு செய்யும் பொழுது அல்லது தன் அனுபவமின்மையை நம்பி மிகையான ஆசையினால் முதலீடு செய்யும் போது தங்கம் மனிதனை விட்டு நீங்கிவிடும். இது பேராசை சார்ந்த பண இழப்பை கூறுகிறது. மோசடி திட்டங்களிலிருந்து கவனமாக இருந்து பணத்தினை இழப்பதை தவிர்க்க வேண்டும். மற்ற பாபிலோனின் கதைகளும் அறிவுரைகளும். கதை: எதிரி பாபிலோனின் மீது தாக்குதல் நடத்தும் போது பாபிலோன் பலமான சுவர்கள் காக்கின்றன. கரு: இதில் எதிரியின் நீண்ட தாக்குதலுக்கு பாபிலோனை கோட்டையின் சுவர்கள் காக்கின்றன. அறிவுரை: நாம் நமது முதலீட்டின் பாதுகாப்பான முதலீடுகளாக அவசர தேவைகளுக்கு அவசர கால நிதிகள், குறுகிய நடுத்தர தேவைகளுக்கு வைப்பு நிதிகள் மற்றும் துரதிர்ஷ்டமான சம்பவம் நிகழ்ந்தால் காப்பீடு போன்றவை வைத்திருக்க வேண்டும். அது நம்மை கடன் என்ற எதிரிடமிருந்து காப்பாற்றும். நமது முதலீடுகளில் பணத்தை இழக்கும் அபாயம் சார்ந்த முதலீடுகள் மட்டுமன்றி அபாயமற்ற முதலீடுகளையும் வைத்திருக்க வேண்டும். அவை பாபிலோனின் சுவர்கள் போல நம்மை காக்கும். கதை: பணக்காரர்கள் எவ்வாறு பணக்காரர்கள் ஆனார்கள் என்ற கலந்தாலோசனை. கரு: இதில் பணக்காரர்கள் யாவரும் ஒப்புக்கொள்கின்றனர். சூதாட்டம் போன்ற வழிகளில் பணக்காரன் ஆக முடியாது. சந்தர்ப்பங்களை சரியாக காலம் தாழ்த்தாமல் பயன்படுத்தி கொள்பவனே பணக்காரன் ஆவான். அறிவுரை: மனிதனுக்கு பல்வேறு பணம் பெருகும் வாய்ப்புகள் வரும். அவற்றை காலம் தாழ்த்தாமல் பயன்படுத்தி கொள்பவனே பணக்காரன் ஆவான். அதுவே அதிர்ஷ்டம் எனப்படும். அதிர்ஷ்டம் என்பது திடீரென்று முயற்சியின்றி நடக்கும் விஷயம் அல்ல. கதை: ஈட்டி செய்யும் தொழிலில் திடீரென மன்னரால் 50 தங்க நாணயம் கிடைக்கும். ரோத்தானும் பணக்காரர் மாத்தோனும். கரு: இதில் ரோத்தான் அவனது தங்கையின் கணவரான ஊதாரிக்கு அந்த பணத்தை அடமானமின்றி கொடுத்ததால் எல்லா பணத்தையும் இழக்க நேரிடும். எனவே அது நல்ல முதலீடு அல்ல. மாத்தோன் பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். அறிவுரை: கிடைக்கும் பணத்தை இழக்காமல் பாதுகாப்பது அவசியம். பணத்தை இழக்கும் இடங்களில் பணத்தை முதலீடு செய்ய கவனமாக இருக்க வேண்டும். கதை: ஊதாரித்தனமான தர்கத்தும் அவன் கடனை திருப்பி அடைத்ததும். கரு: இதில் கடன் தொல்லைக்கு ஆளாகி பணத்தை இழந்து பாபிலோனை விட்டு ஓடும் தர்கத்
அடிமையாக அல்லோலப்பட்டு பின் வருந்தி ஊருக்கு திரும்பி கடன்களை அடைப்பதை குறித்தது. அறிவுரை: மன உறுதி இருந்தால் வழி புறப்படும். கடனில்லா மனிதனே நிம்மதியான மனிதன். இன்னும் பல்வேறு சிறுகதைகள் உள்ளன. மொத்தத்தில் தனி மனித நிதி குறித்து அடிப்படைகளை கொண்ட ஒரு அருமையான புத்தகம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.